ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இவங்க வந்து பழம் தின்று கொட்டை போட்டவர்கள், சாதாரணமான ஆள் இல்லை. நம்ம விஜய் மிஸ்டர் தாவேகாவுடைய தலைவர் இருக்கார, அவருடைய உள்ளத்தில் நல்ல எண்ணம் இருக்கலாம். அரசியலில் வந்து விஜய் வந்து இப்போ இதுவரைக்கும் 2.5 மாதம் அந்த குழந்தை மீது எந்தவனும் பெரிய அளவில் ஒரு ஊழல் புகார் இல்லை. திமுக வந்து திணறடிச்சுட்டு வர்றாங்க, என்னத்தையாவது கையை வச்சு நக்கிற மாட்டாங்களா? ஸ்பெஷலாக இவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. யார்? எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் கோர்ட்டுக்கு போய் ஒரு மனு தாக்கல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய எம்எல்ஏ பதவி லெஜிஸ்லேட்டிவ் நான் வெற்றி பெற்றது அதிமுக சார்பில் செல்லாதுன்னு வச்சுக்கிடுங்க. அவர் சொல்கிறார், யாரும் விஜயபாஸ்கர் மனுவில். அப்போ 2வது இடத்துல திமுக கிடையாது, 2வது இடத்துல தாவேக்கா இருக்கு, 3வது இடத்துல திமுக. இதுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி. எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் கரூரின் சார்பாக அவரும் அதே கருத்தை தான் வைக்கிறார். இந்த 7 பேர்ல சத்யபாமா 1, பெருந்துரை ஜெயக்குமார் 1, 2, 3வது மரகதம். இந்த 3 பேருக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த விஜயில் இருக்கக்கூடிய திருச்சி தொகுதியில் ஒரு பிரபலமான ஒருத்தர், இதுவரை யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இசக்கி சுப்பையாவுக்கு அநேகமாக உறுதி செய்யப்பட்ட டிக்கெட். அதே போன்று கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர், அதே போன்று இந்த 3 பேரையும் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் தேர்ந்தெடுத்தாச்சு. தேர்ந்தெடுத்த பிறகு அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கினால், வெங்கடாச்சலம் போட்ட வழக்கினால் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஒரு தொகுதி இருப்பது ஒரு ஆபத்துங்கிற ஒரு வலிய கருத்தை ஜனநாயக ரீதியாக வச்சுட்டார். அப்ப மிஸ்டர் கிளீன் மக்கள்கிட்ட போக்கஸ் பண்ணக்கூடிய தாவேகா சொல்றது புரியுதா? இப்படிப்பட்ட ஆளுமைகளுக்கு டிக்கெட் கொடுத்ததன் மூலம் இந்த சமூகத்திற்கு அவர்கள் சொல்ல போற செய்தி என்ன? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையில், அதற்கு பிறகு நிறைய அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே ராஜினாமா பண்ணாங்க. அதுல குறிப்பாக 2 விஜயபாஸ்கர், ஒன்று விராலிமலை, இன்னொன்று கரூர் விஜயபாஸ்கர், 2 பேர் ராஜினாமா பண்ணாங்க. ஆனால் தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு தடை முட விதிக்கப்பட்டது. இப்போ 2 பேரும் வழக்கு தொடர்ந்திருக்காங்க, தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 விஜயபாஸ்கரும் எம்எல்ஏவா பதவி இல்லாம ரொம்ப தடுமாறுறாங்களோ? ஒரு அருமையான பொசிஷன். எப்படின்னா, அதிமுகவிலேருந்து மொத்தம் 6 பேர் வெளியேறினாங்க. நாக் அவுட் 6 பேர் வெளியே போயிட்டான். 1 சத்யபாமா, எங்க அந்த பக்கம் எது, கோயம்புத்தூர் பக்கத்தில் சத்யபாமா, பெருந்துரை ஜெயக்குமார், அம்பை இசக்கி சுப்பையா, அப்புறம் வந்து மதுராந்தகத்தில் மரகதம் குமாரவேலு ஒரு அம்மா, அந்த பக்கம் இருந்தா முருகன் என்ற இடம் கோவை பக்கத்தில் சத்யபாமா. அது இல்லாம 2 விஜயபாஸ்கர்கள், விராலிமலை டாக்டர் சி விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சியில ஏற்கனவே நம்முடைய மாநில முதல்வர். மொத்தம் 7 சீட் வருது. அதிமுக 6. இது எலெக்ஷன் நடக்கும்போது வெங்கடாச்சலம்ங்கிறவர் வழக்கு போட்டார், திருநெல்வேலியில இருந்து எலெக்ஷன் நடத்தக்கூடாது. அதை வந்து டு பி எக்ஸ்டெண்ட் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம். இதற்கு இடையில எதற்கு அவர்கள் இந்த தேர்தல் நடத்தணும், ஏன் நடத்தக்கூடாதுன்னா 2 விஷயம் இருக்கு. முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிடுவோம். விஜயபாஸ்கர்கள் மாப்பிள்ளைன்னு சொல்லி புதுக்கோட்டைக்காரரு, அந்த பாய் அங்க பர்வேஸுங்கிற ஒரு பாய் இருக்காரு, அவருக்கும் இவருக்கும் மாப்பிள்ளை மச்சான் உறவு. அவர் முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன் விஜயபாஸ்கர். அவர் மாப்பிள்ளை மச்சான் தான் கூப்பிடுவாங்க. எப்படியாவது அவரை தாஜா பண்ணி இவர் அங்க மாப்பிள்ளை நீ வேற நான் சொன்னாலும் ஒன்றும் நடக்கலை, செய்தி வருது. அவர் பர்வேஸ் மாப்பிள்ள மச்சானுக்கு அவ்வளவு விட்டு கொடுக்கல. மாமா மச்சான் 2 பேரும் உறவு கடந்த கால வரலாறு அப்படி. ஆமா, எப்பவும் உண்டுதான் அந்த வரலாறு. இந்த பக்கத்துல ஒருத்தர், இந்த பக்கம் எங்க நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கரூர்ல ஒருத்தர் கிடக்கிறார். என்னன்னா, இவங்க வந்து பழம் தின்று கொட்டை போட்டவர்கள், சாதாரணமான ஆள் இல்லை. நம்ம மிஸ்டர் தாவேகாவுடைய தலைவர் இருக்கார, அவருடைய உள்ளத்தில் நல்ல எண்ணம் இருக்கலாம். அரசியல்ல வந்து விஜய் வந்து இப்போ இதுவரைக்கும் 2.5 மாதம் அந்த குழந்தை மீது எந்தவனும் பெரிய அளவில் ஒரு ஊழல் புகார் இல்லை. திமுக வந்து திணறடிச்சுட்டு வர்றாங்க, என்னத்தையாவது கையை வச்சு நக்கிற மாட்டாங்களா?
இப்படியா எடுத்து வச்சுட்டு நம்ம பெருசா நம்ம சொல்லுவாங்கல்ல பேனை பெருமாளாக்கிடலான்னு அதுக்கு வழி கொடுக்காம பண்ணிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நாகர்கோயில்ல சரக்கு இப்போ போகாது. எங்க கேரளாக்கு ஃபுல்லா கட் பண்ணி விட்டான். கான்ட்ராக்ட் மலையை உடைச்சது, வள்ளியூர்ல உடைச்சது, ராதாபுரத்துல உடைச்சது, திருநெல்வேலியில உடைச்சது, அம்பாசமுத்திரம், தென்காசியில உடைச்சது, பாடசாலை உடைச்சது, மலைகளை தண்ணி எல்லாம் நிறுத்தினால இப்ப அவன் கத்துறான். யாரு? கேரளா. ஐயோ எங்க வேலையெல்லாம் நின்று போச்சியா. இவனை எல்லாருமே யாரு? எல்லாமே டிஎம்கே முன்னாள் மினிஸ்டர்ஸ் பினாமிகள் தான். இந்த வழக்கோட ஒரு செய்தி சொல்லிடும். ஞான திரவியம் எம்எல்ஏ எம்பி அவர் மேலே ஏகப்பட்ட மலை குடைச்சல் வழக்கு. சரி, அதை விட்டுரும். இப்போ ஸ்பெஷலா இவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போறாங்க. யாரு? எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் கோர்ட்டுக்கு போய் ஒரு மனு தாக்கல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி விஜயபாஸ்கர், நான் விஜயபாஸ்கர், நான் நிற்பதற்கு நான் கேன்சல் பண்ண பிறகுதான் அந்த வழக்கை வெங்கடாச்சலம் என்பவர் தாக்கல் செய்தார். ஆனால் இதில் எந்த உள்முகாந்திரமும் இல்லை. தேர்தலை நீங்க ரத்து செய்யறதுக்கோ தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கோ எந்த உள்முகாந்திரமும் இல்லை என்ற கருத்தை டாக்டர் சி விஜயபாஸ்கர் சொல்லிட்டு அவரு சொல்றாரு, ஒருவேளை வைத்துக் கொள்ளுங்கள், வழக்கினுடைய தீர்ப்பு நான் என்னுடைய எம்எல்ஏ பதவி லெஜிஸ்லேட்டிவ் நான் வெற்றி பெற்றது அதிமுக சார்பில் செல்லாதுன்னு வச்சுக்கிடுங்க. அவர் சொல்றாரு, யாரும் விஜயபாஸ்கர் மனுவில். அப்ப 2வது இடத்துல திமுக கிடையாது, 2வது இடத்துல தாவேக்கா இருக்கு, 3வது இடத்துல திமுக. இதுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பார். திமுக சார்பாகவும் மனு இருக்கு, இந்த வெங்கடாச்சலமும் இருக்கு. அதுக்கு அவர் பதில், திமுகவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே, இதனால என்ன பிரச்சனை வருது, நான் ரிசைன் பண்ணிட்டு நான் இவரே சொல்றாரு என்னுடைய. ஆனா அதுல என்ன ஒரு தார்மீக கடமைன்னா, அது நான் 2வது சொல்றேன். இவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டுனா ஹி இஸ் நாட் a representative of the particular constituency. அப்ப இவர் ஏன் அந்த வார்த்தை, இவருக்கு சம்மந்தமே இல்லை, இவர் யாரும் கிடையாது. முதல்ல நின்றார் சார், நின்றுட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அப்ப அவர் முடிஞ்சாருன்னு அர்த்தம். அப்ப அவருக்கு அந்த தொகுதிக்கும் எதுவுமே இல்லை. இவர் இல்ல, உங்களுக்கு இவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டும் இல்லை, இவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் கரூரின் சார்பாக அவரும் அதே கருத்தை தான் வைக்கிறார். இங்க பாருங்க, அப்படி நான் நிக்கிறேன்னா அடுத்ததுல வர்றது தாவேக்கா தான் வரணும், தாவேக்கா மொத்தம் அங்கே அதே மாதிரி ஒரு கருத்தை வச்சுட்டு அவர் சொல்றாரு, மக்கள் பிரதிநிதித்துவ சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு தொகுதியில உறுப்பினர்கள் இல்லாமல் இருப்பது நாட்டினுடைய ஆபத்து. இவர் யாரு? இவர் கரூர் முன்னாள் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அளித்த மனுவில் தொகுதியில மொத்தம் நான் போட்டியிடும் போது எத்தனை வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க? 80 வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க. அவருடைய மனுவில் சொல்லியிருக்காரு. தாவேக்கா வேட்பாளர் மதியழகனோ அல்லது வேறு எந்த வேட்பாளராக இருந்தாலும் அவர்கள் கரூர் தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக அறிவிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவர் சொல்றார், அவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக வாய்ப்பில்லை. இப்ப நான் நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தனால தேர்தல் வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கிற என்ற ஒரே காரணத்துக்காக வழக்க போட்டிருக்கான், அதுல நிலுவையில் இருக்கணும்னு சொல்றதுனால மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் ஒரு தொகுதியில் இருக்கலாமா என்று அவர் தன் வேதனை கொட்டுறார். யாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர். அதனால இந்த தடையை நீக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். இந்த 2 மனுவும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி தான் வரப்போகுது. தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிற மனு எது வரைக்கும் காலதாமதம் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆகஸ்ட் 24. தேர்தல் ரத்து செஞ்சிருக்காங்க இல்லையா, திருநெல்வேலி வெங்கடாச்சலம் மூலம், அதுவும் இந்த மாசம் 24. சிஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் கொடுத்துருக்காங்களே தேர்தல் நடத்தணுண்டு. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, ஒன்றும் இல்லை, இந்த வழக்கை பத்தி பேசிட்டோம், வெங்கடாச்சலம் விஷயம் பேசிட்டோம், டிஎம்கே சார்பாக எதை பண்ணுங்க அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு என்ன டவுட்னா, விஜயபாஸ்கர் பெரிய புகழ்ச்சியா வந்தார். ஆடு டான்ஸு பாட்டம் ஈசிஆர்ல மாப்பிள்ளை சாப்பிடுங்க, மாமா சாப்பிடுங்க, மீன் பொரியல், கறி பொரியல்லாம் வச்சு அசத்திட்டாங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்ஸ்னா, இந்த தொகுதியில 3 பேருக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்க. இந்த 7 பேர்ல சத்யபாமா 1, பெருந்துரை ஜெயக்குமார் 1, 2, 3வது மரகதம். இந்த 3 பேருக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. நமக்கு கிடைத்த அந்த தகவல் சோர்ஸின் மூலம் இந்த 3 பேர், ஒன்னு தாராபுரம் சத்யபாமா, பெருந்துரை ஜெயக்குமார், 3ஆம் நிலையில் இருப்போர் யார்? மதுராந்தகம் மரகதம் குமாரவேலை. அது ஒண்ணு. இந்த 3 பேருக்கும் டிக்கெட்டு வாய்ப்பாது. இவர்கள் கட்சி பணிக்கு அனுப்ப கொடுத்தாரு. அடுத்து இருக்கிற 4 டிக்கெட் இருக்கா, மொத்தம் 7 இல்ல, விஜயம் சேர்த்து. இந்த விஜயில் இருக்கக்கூடிய திருச்சி தொகுதியில ஒரு பிரபலமான ஒருத்தர், இதுவரை யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர் நிறுத்தப்பட போகிறார். அவர் யாருன்னு தெரியாது.
ஆனா ஒரு பிரபலமான ஆளா இருப்பார். என்னடா குழு போடுறீங்க சேனல் 5ல யாரும் கேட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, வர்ற தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருடைய தொகுதி, யாருடைய தொகுதி? விஜயுடைய தொகுதி. அதுல ஒரு கண்ணியமான ஒரு ஆள் இருப்பார். அநேகமாக யாராவது ஒரு IAS கூட நிறுத்தி ஆட்சிக்கு கொஞ்சம் பொறுப்பேற்கணும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு. இரண்டாவது, இசக்கி சுப்பையாவுக்கு அநேகமாக உறுதி செய்யப்பட்ட டிக்கெட். அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு செல்வந்தர், அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறனாலும் சவுத்துல கட்சியை வளப்படுத்துவதற்கு அவருக்கு சிறப்பு பிரதித்துவம் இசக்கி சுப்பையா. அதே போன்று கரூர்ல MR விஜயபாஸ்கர், அதே போன்று இந்த 3 பேரையும் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. தட் மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அந்த நம்பிக்கையில தான் இப்ப வழக்குக்கு போயிருக்காங்க. அதற்குத்தான் இப்ப நம்ம சொல்லிட்டோமா, யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த சேனல் 5 தமிழ் உலகத்துக்கு சொல்லுது. இப்ப இவங்க போனது என்ன காரணம்? நானே உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஏமா, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள், சி விஜயபாஸ்கரும் MR விஜயபாஸ்கரும் தேர்ந்தெடுத்தாச்சு. தேர்ந்தெடுத்த பிறகு அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்ப அவர்களும் ஒரு சாமானியர்கள். அரவிந்த் எப்படியோ, சுஃபியான் எப்படியோ, அதே போலதான் விராலிமலை விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும். இப்ப இவங்க எதுக்கு போகணும்? நீங்க தான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்களா சார்? இவர்கள் ஒரு பொதுநல வழக்காக போனார்களா? பொதுநல வழக்காக போய் 80 பேர் பண்ணா பிரதிநிதித்துவ சட்டப்படி யாரு? நம்முடைய MR விஜயபாஸ்கர். இந்த வழக்கினால், வெங்கடாச்சலம் போட்ட வழக்கினால் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஒரு தொகுதி இருப்பது ஒரு ஆபத்துங்கிற ஒரு வலிய கருத்தை ஜனநாயக ரீதியாக வச்சுட்டார். இவர் சொல்றாரு, இந்த வழக்கு யாரு? சி விஜயபாஸ்கர் டாக்டர் சொல்றாரு, நான் ரிசைன் பண்ண பிறகுதான் இந்த வழக்கை பதிவு செய்யறான் வெங்கடாச்சலம். அப்படி நானே தோத்தாலும் அடுத்து வர்றது தாவேக்கா தான் வரணும், டிஎம்கேக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப அறிவுபூர்வமாகவும் நாட்டினுடைய தேசம், தேச விடுதலை அல்லது இறையாண்மை, ஜனநாயகம், பிரதிநிதித்துவ சபை எல்லாத்தையும் உணர்ச்சி பூர்வமாக சொல்றாங்க. ரைட். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, பொது சமூகத்தில் எழக்கூடிய கேள்வி, ஊழலுக்கு எதிராக அவர்களுடைய பிரகடனம் இருக்கிறது. யாரு? தாவேக்கா. இந்த 2 பேர் மேல என்ன ஊழல்? ஏற்கனவே குட்கா ஊழல் ஒன்று இருக்கிறது. யார் மீது? இது அது பெண்டிங்ல இருக்கு. அந்த ஊழலின் பால் 40 கோடி ரூபாயை நாட்டின் போதை கலாச்சாரத்தில் உள்ள மாஃபியாக்களிடத்தில் பெற்றுக்கொண்டார். மாதம் 14 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. இது யார் மீது? விராலிமலை சி விஜயபாஸ்கர். பாயிண்ட் நம்பர் 1. MR விஜயபாஸ்கர் மீது என்ன வழக்கு? பல வழக்குகள் உண்டு. ஒரு வழக்கு முதுவா 22 ஏக்கரை அரசு சொத்தை ஆட்டையை போட்டார். அதற்காக கள்ள போர்ஜரி, அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு, மோசடி தாஸ்வேஜ்களை டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அதன் மதிப்பு கிட்டத்தட்ட நிரம்ப 100 crores. இப்ப இந்த 2 பேருடைய சங்கதி வெளியே வந்துட்டா, அப்ப மிஸ்டர் கிளீன் மக்கள்கிட்ட போக்கஸ் பண்ணக்கூடிய தாவேக்கா. சொல்றது புரியுதா? இப்படிப்பட்ட ஆளுமைகளுக்கு டிக்கெட் கொடுத்ததன் மூலம் இந்த சமூகத்திற்கு அவர்கள் சொல்ல போற செய்தி என்ன? மக்கள் கேட்பார்கள் கண்டிப்பா. ஐயா, ஒவ்வொருத்தனும் வாயை ஒதுக்கி மாவா போட்டு என்னெல்லாமோ போட்டு கேன்சர்ல சாவுறான். இவர் ஒரு டாக்டர். இப்ப நானே கேட்கிறேன், இப்ப ரோடை போட்டான், கல்லு சரியா போடல, அல்லது தாரை சரியா ஊத்தல, போன தடவை போடாத இடங்களுக்கு கணக்கு காட்டி அடிச்சது, மலையை குடைஞ்சதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. அது பயங்கரமான குடும்பம் தான், நாட்டின் இயற்கை அன்னைக்கு தீக்கிற தீங்கு தான். இப்ப திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள்ட்ட நான் ஒரு அரசிட்டோம். நான் கேட்கிறேன், ஆனா பாக்குறதுக்கு நல்ல நண்பர் தான், அமைதியான ஆள் தான், நல்ல மனுஷன் தான், கொஞ்சம் சாஃப்டான ஆள் தான். யாரு? டாக்டர். இப்ப இந்த டாக்டர், எனக்கு அதான் ஆத்திரம். அப்படி நீங்க பல குடும்பத்தை அழிக்கக்கூடிய மாவோ, போதையில பல குடும்பம் கேன்சர் போயிடும், பல பெண்கள் தாலியா இருப்பாங்க. நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா. அந்த போதை கும்பல்கிட்ட 40 கோடி வாங்கியிருக்கீங்கள, 14 லட்சம் பெறுறீங்களே, அப்போ உங்களுடைய மனசாட்சி என்ன? நீங்க படிச்ச அந்த என்னது டாக்டர், அந்த ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய அந்த மனித நேயம் என்ன? உயிர்களை காப்பாற்றுவதற்கு தானே டாக்டர்கள் போராடணும். அப்ப நீங்களே இந்த மாதிரி உயிர்களை காவு கொடுக்கக்கூடிய மாவோ, குட்கா போன்றவைகள்கிட்ட பணம் பெற்றீங்களே என்கின்ற அறச்சீட்டத்திற்கு ஜோசப் சி விஜய் என்ன பதில் சொல்வார்? ஒரு கேள்வி. இரண்டாவது, MR விஜயபாஸ்கர் அவர் வழக்கம் போல 22 ஏக்கரை கள்ள டாக்குமெண்ட் போட்டு அவர் 100 கோடிக்கு ஆட்டையை போட்டிருக்காரு. அது அவருக்கு பதில் சொல்லணும். ஆனா இந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் இருக்கு. போகிற போக்கை பார்த்தால் திராவிட இயக்கங்களை போன்று அவர்களும் இன்னும் பல 2.5 மாதங்கள், இப்ப 2.5 மாதம் ஆகுது. மே 10, ஜூன் 10, ஜூலை 10, ஆகஸ்ட் 10,
ஆமா வந்து 10 நாள் 3 மாசம் ஆயிருமா? ம் 3 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆயிரும். ஆமா. இப்போ ஒரு 90 நாட்கள் உள்ள குழந்தைகள் இத்தனை சித்திரம் பேசுதடின்னு பல சிந்தைகளை உருவாக்குதா என்ற கேள்வி இருக்கு தமிழ்நாட்டில். இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த குடைச்சல் பிடிச்சது யாருன்னா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய அந்த தலைவர்கள்லாம் பெரிய குடைச்சல். எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு யார தாவேக்கா என்ன நினைக்கிறான், இப்போ வந்து இந்த எலெக்ஷன் இல்லாதனால 214 தான் மெஜாரிட்டி. ஆமா. இப்போ காங்கிரஸ் 5 இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் அவங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அது ஒரு 2 4, இது ஒரு 5 9 சீட்டு ஓகே. இதுல ஒரு 7 வந்துட்டுனா 9 7 9 16 ஏற்கனவே அவன் ஒரு 7 இருக்கான். அப்ப எங்கேயோ போயிருவாங்க. இந்த கம்யூனிஸ்டுகளை கொஞ்சம் அடக்கம் பண்ணி வைக்கலான்னு பார்க்க இவனு ரொம்ப தொந்தரவு பண்றான். ஏன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒரு அரைச்சிட்டமான ஒரு கேள்வி என்னன்னா, ஐயா போன முறை மலையை உடைச்சுக்கிட்டே இருக்கான். 2 சமூக ஆர்வலர் ஜாஃபர் முகமதுனா ஜாஃபர் புதுக்கோட்டை ஜாஃபர் ஷெரீஃபா ஒரு ஆளு நீதியை கேட்டதுக்கு குவாரியை உடைக்கணும் அவனை காலை ஏற்றி சாவடிச்சிட்டாங்க. அடிச்சாங்களா இல்லையா? அடிச்சாங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அப்புறம் இன்னொருத்தரை சாவடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மலைகளை குடைஞ்சாங்க. ஏராளமான வழக்கு இருக்கு. அப்ப எங்க போனீங்க கம்யூனிஸ்ட்? நான் கேட்கறது, வேங்கை வயல்ல மலத்தை கலந்தாங்க. அதை இப்போ காங்கிரஸ் கேட்டாங்களா? இல்லை. சரி, அதெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் அந்த 5 வருடத்தை காட்டிலும் இப்ப இந்த 2 மாத காலம் தான் ரொம்ப கேள்விகளா கேக்குது இல்ல? இதுதான் பாயிண்ட். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஐயா நீங்க கேட்கறது ரொம்ப கரெக்ட் தோழர். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த 5 வருஷமா டெல்டாவில் பிரச்சனை, குடோன்கள் இல்ல, மலையில ரோட்ல முளைச்சு போச்சு, அப்புறமா விற்க போன வியாபாரிகள்கிட்ட போய் ஒரு ஷாக்குக்கு 40 ரூபா 50 ரூபா என்னமோ கேட்டாங்க. அதற்கெல்லாம் நீங்க போராடலையே, வேங்க வயலுக்கு நீங்க போராடலையே, என்னமோ சொல்றாங்க. நம்ம கேட்டா சாம்சங் போராட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம். யார் சொல்றா? கம்யூனிஸ்ட். சாம்சங் போராட்டத்தை முன்னெடுத்தீங்க, அது சரி பரவாயில்ல, அது மட்டும் தானா? திமுக வாயை புத்திக்கிட்டே இருந்தான். கம்யூனிஸ்ட்ல எங்க போச்சுன்னு கேட்டான். சார் ஜாக்டோஜியா போராட்டம், எல்லா போராட்டத்திலும் கம்யூனிஸ்ட் வந்து கலந்து இது பண்ணாங்க. மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தீங்களா? இல்ல. ஜாக்டோஜியா போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், டாக்டர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்களை குண்டு கட்டா தூக்கி போடும்போது நீ ஆட்சியை கவிழ்த்திருக்கணுமோ இல்லையோ? அது ஏழை சமூகம், தலித் சமூகமா, அருந்ததி சமூகம், பறையர் சமூகம், அன்றாட வேலை கூலி பார்க்கற மிக பாவப்பட்ட மக்களுக்காக நீங்க தமிழ்நாட்டு அரசு என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு வந்து எந்த கட்சிக்கும் பேசல. சாம்சங் போராட்டத்தை நடத்த என்ன நடத்துற நீ? அதனால விஜய் பாக்குறாரு, இவனுடைய தொந்தரவு தாங்க முடியாது, 7க்கு 7 ஜெயிச்சிரும். ஜெயிச்சுட்டா இருக்கிற காதர் மீதினும் விடுதலை சிறுத்தைகளும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. காதர் மீதின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நாடு, அவர் பாட்டுக்கு இருப்பாரு. வேற காங்கிரஸுக்கு இவங்களை விட்டா வழியே கிடையாது. ஆமா, அப்படி பார்த்துக்கிடலான்னு முயற்சி பண்றாரு. இது தமிழ்நாட்டு அரசியல் நிலைமை, இப்போதைய நிலவரம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் வந்து பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.